மைக்கியாஸ் 2.0 திட்டத்தின் கீழ் கியோஸ் விற்பனை கூடாரங்களின் விலை ஒவ்வொன்றும் 25,000 ரிங்கெட்டுக்கு அதிகரித்திருப்பது சமூக வலைத்தளவாசிகள் மத்தியில் சர்ச்சையாகியுள்ளது. இதையடுத்து வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சான KPKT தனது ஃபேஸ்புக் பக்கம் வாயிலாக அதற்கு உரிய விளக்கமளித்துள்ளது. சிறு வணிகர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த கியோஸ் கூடாரங்களில் குறிப்பிடத்தக்க வடிவமைப்பு மேம்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதிக சூரிய ஆற்றல் திறன், LED விளக்குகள் உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட மின் அமைப்புகள் மற்றும் பயனர் தோழமை வடிவமைப்பு ஆகியவை அவற்றில் குறிப்பிடத்தக்கவை. இவை அனைத்தும் குறு சிறு தொழில் முனைவோருக்கு நிலையான வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சு விளக்கியது. இதன் காரணமாகவே செலவு தலா 25,000 ரிங்கெட்டை எட்டியுள்ளது. இருப்பினும் வாடகை விகிதம் குறைவாகவே உள்ளது. மாதத்திற்கு 300 ரிங்கெட் அது தாண்டவில்லை. தவிர வியாபாரிகளுக்கு 6 மாத வாடகை விலக்கு சலுகையும் வழங்கப்படுவதை KPKT சுட்டிக்காட்டியது. 2022 அறிமுகமான மைக்கியாஸ் 1.0 திட்டத்தின் கீழ் ஒரு கியோஸ் கூடாரம் 15,000 ரிங்கெட் செலவை உட்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. B40 மற்றும் குறு சிறு நடுத்தர வியாபாரிகளுக்கு தரமான, பாதுகாப்பான மற்றும் வசதியான வணிக இடங்களை வழங்குவதே இந்த மைக்கியாஸ் திட்டமாகும்.